அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது திருவாசகத்தில் சிவபுராணம் என்ற தலைப்பில் நம்ம அடுத்தடுத்த பாடலாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் அடுத்த ஒரு பாடலாக பார்க்க போகிறது வெய்யாய் தனியாய் இயமனா விமலா பொய்யே எனவெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானை அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. அதாவது வெப்பமுடையவனே, வெய்யாய்னா வெப்பமுடையவனே, தனியாய்னா குளிர்ச்சியுடையவனே, அதாவது அத்திவித கலப்பால் இரண்டும் கலந்த குளிர் ஜோதி, குளிர் நெருப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது குளிர் ஜோதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உயிராய் விளங்கும் மாசில்லாதவனே, யான் பற்றிய நன்மை இல்லாதவனாகவும் நிலையாதவகையும் யாவருக்கெல்லாம் என்னை விட்டு நீங்கி ஒழியுமாறு குருவாய் வந்து அருள் புரிந்து மெய்யறிவாய் விளங்குகின்ற உண்மை ஒளியே, எவ்வகையான அறிவும் விளங்கப் பெறாதேனும், அதாவது பேரறிவின் பயனாய் பேரின்பம் ஈந்தருளும் பெருந்தன்மையனே, அதாவது பொய்யை மெய்யுணரவும், அதாவது திருப்புணர்ச்சி நீங்க செய்யும் தூய அறிவுடையவனே. அதாவது திருப்புணர்ச்சினா ஆணவம் கண்மம் மாயை குறிக்கும். அதாவது வெய்யாய் என்றது ஞாயிறு போல ஆண் தன்மையுடையதாதலால் இது குறிக்கிறது. தன்னியா என்பது திங்கள் போல, அதாவது பெண் தன்மையுடையது குறிப்பதற்காக. இயமனன் என்பது உயிர். இது வடமொழியில் வேள்வியுற்றுவனுக்கு சிறப்பு பெயராக உயிருக்கு பொது பெயராக வழங்குவது. உயிர்க்குயிராய் கலந்து உயிர்களை ஆணாகவும் பெண்ணாகவும் பிறப்பதற்குரிய சிவமும் சக்தியுமாய இறைநிலையை குறிக்கப்பட்டது. அங்ஙனம் உயிரோடு கலந்து நின்றும் தனது தூய இயல்பு மாறாதவென்பார். அதனால தான் விமலா என்றார். பொய் தீயவற்றையும் நிலையற்றதாயும் குறிக்கும். பாச நீக்கத்தில் விளங்கும் மெய்யறிவு பதிஞானமே எனப்படும். அடுத்ததான் என்ன சொல்கிறாருன்னா, இறைவன் கதிரவன் போலவும் மெய்ஞானம் கதிர் போலவும் இருத்தலின் மெய்ஞானமாகிய என்றார். எவ்வறிவையும் இல்லா நிலை ஆணவத்தோடு கிடந்த உயிரின் தனிநிலை. அஞ்ஞானம் என்பது நல்லறிவுக்கும் மாறாய புல்லறிவு. நல்லறிவு என்பதில் நல் என்பது பெரும் பயன் தரும் என்ற பொருளுடைத்தும் என்றாலும் ஒன்று நற்றால் என்பதைப் போலவே. ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழிம்பில். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அழிப்பாய் என்னை போக்குவாய் நின் தொழிம்பில் புகுவிப்பாய் அருள் தருவாய். படைக்கப்படுதல் ஒரு கால அளவாக நிலை பெறுப்படுத்தப்படுதல். ஒரு படைக்கப்படுதல், அடுத்து காக்கப்படுதல், அடுத்து ஒடுக்கப்படுதல் என்பன இல்லாதவனே. எல்லா உலகங்களையும் நீயே படைப்பாய் நிறுத்துவாய் ஒடுக்குவாய். அதாவது மலபரிபாகம் வரை என்னை பிறவியில் செலுத்துவாய். உய்தி கூடுங்காலம் வருங்கால் நின் திருத்தொண்டாகிய நற்றவத்தில் புகுவிப்பாய். பின்னர் பிறவி அறுத்தேதும் நின் திருவருளை தருவாய். தெலும்பு என்பது தொண்டு என்பதும் இறைவனது ஐந்தொழிலும் அவற்றை ஆற்ற வல்ல அவனது தனி சிறப்பே இங்கு கூறப்பட்டுள்ளது. நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிந்த நின்ற மறையோனே கறந்த பால் கண்ணலோட நெய் கலந்தார் போல சிறந்த அடியார் சிந்தனையில் தேனூரி நின்று பிறந்த பிறப்பறக்கும் எங்கள் பெருமான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பூவின் மனம் போல் நுட்பமாய் இருப்பவனே, நீ தூரத்தில் இருப்பவனாய் அருகே இருப்பவனாய், அதாவது எவ்வொன்றிலும் சொல்லாயும் மனதையும் கடந்து நிற்கின்ற இரகசிய பொருளுள்ளவனாய், எனினும் நின் மெய்யடியார்கள் உள்ளத்திலே சிறப்பாக விளங்க பசிவிலே உடன் கறந்த புனிதமான பாலோடு சர்க்கரையும் நெய்யும் கலந்து இனிமை பயந்தற்றால் போல இன்பம் ஊற்றெடுக்குமாறு நிலை பெற்றொளி எடுத்த பிறவியை ஒழிக்கும் எங்கள் பிராணனாய் உள்ளாய். கண்ணிற்கு தோன்றும் பூவிலே அதன் மனமானது தோன்றாது. அதாவது கலந்திருப்பது போல் உயிர்களுக்குள்ளே இறைவன் தோன்றாது கலந்திருத்தல் குறித்தவனாயிற்று. நேர்னா நுட்பம், ஒப்பு என்பது பொருள்படும். மனம் போன்று இருப்பவனே என்பது பொருள் கொள்க.
அதான் 3 சுழி என்னன்னா, அதாவது மனம்னா நறுமணத்தை குறிக்கும். 2 சுழினா மனம்ங்கிறது எண்ணத்தை குறிக்கும். 3 சுழினா மனம்னா நறுமணத்தை குறிக்கும். சரிங்களா? தேன் என்பது தேன் இன்பத்திற்கு அறிகுறி என்க. ஊறி ஊற அறிவிற்கு பாலையும் செயலுக்கும் கண்ணலையும், அதாவது கண்ணலையும் விளைவிற்கு நெய்யையும் ஓமையாக கூறுவதுண்டு. என்ன சொல்கிறாருன்னா, சிறந்தடியார் சிந்தனையில் தேனூறி நின்று, அதாவது இந்த புருவ மத்தியில் இருக்கும் இறைவனை தன் புருவ மத்தியில் நிலை பெற செய்து, அப்படி செஞ்சாங்கன்னா சிறந்தடியார் சிந்தனையில் தேனூறி நின்று, அந்த தேனாகிய அமுதம் நம்ம உடம்பிலே பரவும். தேனூறி நின்று, அந்த தேனூறி நின்று உங்கள் உடம்பெல்லாம் பரவும்போது பிறந்த பிறப்பு இருக்கும் எங்கள் பெருமான், அதாவது இந்த பிறந்த பிறப்பு இறப்பு ஒழியும் அப்படின்னு சொல்கிறாரு. சிறந்தடியார் சிந்தனையில் பாலோடு தேன் கலந்தார் போல, அதாவது பால் கறக்கும்போது பாலாக இருக்கும், அது நம்ம காய்ச்சும்போது என்னவாகும், திரியும். அது திரிஞ்சதுக்கப்புறம் வெண்ணெயாக மாறும், அடுத்து நெய்யாக மாறும். அது போல தான் இந்த உடம்பில் இந்த உயிர் இருக்கும்போது, அந்த உடம்பு பாலாக இருக்கும்போது அந்த பால் அந்த நெய்யாக இருக்கிறது இறைவன். அந்த இறைவனை யார் அடைகிறாங்களோ அவங்களோட உடம்பும் நெய் என்ற ஒரு நெய் எப்படி மணமணன்னு கமக்கும், அதே மாதிரி அவங்களோட உடலும் மணமணன்னு கமக்கும். அதாவது வாசனை ஏற்படும், தூய நெய்யின் வாசனை ஏற்படும். சரிங்களா? இதுதான் கூறப்பட்டுள்ளது, உவமையாக கூறப்பட்டுள்ளது. சிந்தனையில் தேனூறி நின்று 5 வகையான அமுதம் நம் உடம்புக்குள் சுரக்கும். சரிங்களா? இதுதான் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். சரிங்களா? இதுதான் இந்த தலைப்பு முடிவருகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதுக்கு சுத்த தேகம் முக்கியம், பிரணவ தேகம் முக்கியம். சுத்த தேகத்திலேயும் அமுதம் ஊறும். அதாவது அதனால வள்ளல் பெருமான் சொல்லுவார், நினைந்து நினைந்து அப்படின்னு சொல்லுவார். ஊற்றிலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து சொல்லுவார். சரிங்களா? அதான் சிந்தனையில் தேனூறி நின்று அப்படின்னு சொல்லுவாங்க. இத்துடன் தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.